கண்ணன், அரசு மருத்துவமனையில நீங்க எந்த பகுதியில இருக்கிறீங்க? அங்க என்ன நிலவரம் கண்ணன்? ஆனந்தி, நான் தற்சமயம் கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உள்ள அவசர சிகிச்சை பிரிவில் தான் இருந்து கொண்டிருக்கிறேன். இன்று காலை நடைபெற்ற இந்த துயர சம்பவத்தில் இதுவரை 38 நபர்கள் உயிரிழந்திருக்கின்றனர். குறிப்பாக பெண்கள் 17 பேர்களும் குழந்தைகள் 8 நபர்கள் இறந்திருக்கின்றனர். ஆண்கள் 11 பேர் இறந்திருக்கின்றனர். குறிப்பாக விஜயை காண்பதற்காக பெண்களும் குழந்தைகளும் தான் மிக ஆர்வத்துடன் குழம்பியிருந்தனர். ஆண்கள் எவ்வளவு இருந்தோ அதே அளவுக்கு சமய அளவில் தான் பெண்களும் குழந்தையிருந்தனர். அந்த விஜய் பேச ஆரம்பித்த சிறிது நேரத்திலேயே அந்த பரபரப்பாக ஏற்பட்டது, தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. இந்த துயர சம்பவம் நடந்துள்ளது. உடனடியாக உயிரிழந்த இழப்பு தெரியவில்லை. அனைத்து மயங்கி கீழே விழுந்த சூழ்நிலை தான் 20க்கும் மேற்பட்ட ஆண் பிள்ளைகள் அனைத்து நபர்களும் மருத்துவ எடுத்து செல்லப்பட்டனர். அது மட்டும் இல்லாமல் கரூரில் பல தனியார் மருத்துவமனைகளுக்கும் எடுத்து செல்லப்பட்டனர். மருத்துவமனைகளுக்கு அரசு மருத்துவமனையில் வந்த பல தொடர்ச்சியாக உயிரிழக்க இருக்கிறனர். அதே போல தனியார் மருத்துவமனையில் இருந்த சிகிச்சையில் இருந்த பலரும் உயிரிழந்தது ஏற்பட்டது. இதையடுத்து இந்த உயிரிழக்க எண்ணிக்கை கிட்டத்தட்ட 38ஆக உயர்ந்துள்ளது. ஆனந்தி, 38 நபர்கள் உயிரிழந்திருக்கிறாங்க. தீவிர சிகிச்சை பிரிவு அந்த பகுதியில தான் இருக்கிறீங்க. எத்தனை நபர்கள் தீவிர சிகிச்சை பிரிவுல அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க? அவங்களுக்கு என்ன மாதிரி சிகிச்சை அளிக்கப்படுது? உறவினர்கள்லாம் வெளியில காத்துட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு உள்ள அனுமதி இருக்கா? ஆனந்தி, தற்சமயம் அந்த 38 பேர் இறந்திருக்கிறது. பெரும்பாலான நபர்களுக்கு குழந்தைகளை பொறுத்தவரை மூச்சு திணறி தான் ஏற்பட்டிருக்கிறார்கள். மூச்சு திணறி உயிரிழந்திருக்கிறார்கள். அதாவது ஆண்கள் சிலரை கைகால் தலையெல்லாம் அடிபட்டு உயிரிழந்திருக்கிறார்கள். இப்பொழுது கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்டு பல ஆபத்தான நிலையிலேயே அரசு மருத்துவமனை சிகிச்சை ஏற்பட்டுள்ளனர். அது மட்டும் இல்லாமல் தனியார் மருத்துவமனையிலும் பல அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். தனியார் மருத்துவ நபர்கள் தான் சில உயிரிழந்ததுக்கு அதன் பிறகுதான் மருத்துவமனைக்கு அவர்களுடன் கொண்டு வரப்படும் தெரிகிறது. குறிப்பாக அந்த உயிரிழந்தவர்களும் உறவினர்களும் காயமடைந்த உயிர்களும் கிட்டத்தட்ட ஒரு 1000க்கும் மேற்பட்ட மருத்துவமனை வளாகத்தில் திரண்டிருக்கிறார். உயர் போலீஸ் திருச்சியிலிருந்து ஐஜி உள்ளிட்ட அதிகாரிகளும் சம்பவ இடத்தில் விசாரணை நடத்திக் கொண்டிருக்கின்றனர். ஆனந்தி, 1000க்கும் மேற்பட்ட உறவினர்கள் அங்க குழுமி இருக்கிறாங்க. இதனால உள்ள சிகிச்சை பெறுவோருக்கு எந்த தடையும் இருக்கக்கூடாது, எந்த பாதிப்பும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. அவங்களுடைய வலி புரிகிறது. ஆனா அவங்கள அங்கிருந்து அப்புறப்படுத்துறதுக்கோ அல்லது நிலைமையை கட்டுக்குள்ள கொண்டு வரதுக்கோ காவல்துறை, குறிப்பா அவசர சிகிச்சை பிரிவு பகுதியில என்ன பண்றாங்க? அவசர சிகிச்சை பிரிவில் ஏராளம் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். தேவையெல்லாம் இருக்கும் நபர் அங்கிருந்து அப்புறப்படுத்தி வருகின்றனர். இருக்கப்பட்டு செல்ல அதாவது எமர்ஜென்சிக்கு ஒரு வாகனங்களை மேலே அழைத்து சென்று அவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கான அனைத்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளனர். தேவையற்ற நபர்களை அங்கிருந்து விலக்கிக் கொண்டிருக்கின்றனர். சுமார் 200க்கும் மேற்பட்ட போலீசார் இந்த பகுதியில் இருக்கின்றனர். எமர்ஜென்சிகளை அனுமதியின்றி யாரையும் அனுமதிக்காமல் போலீசார் தடுத்து நிறுத்தி வருகின்றனர். குறிப்பாக உடல் சிகிச்சை தேவைப்படும் நபர்களை மட்டுமே அவருடைய உதவியாளர் ஒருவருடன் மட்டுமே எமர்ஜென்சி பகுதிக்குள் அனுமதி கொண்டிருக்கின்றனர். எனவே அந்த பகுதியில் அதிக உறவினர்களும் இந்த சம்பவத்தை கேள்விப்பட்டு ஏராளமாக வந்த நபர்களையும் அந்த அவசர சிகிச்சை பிரிவு பகுதிக்கு நுழைய விடாமல் போலீசார் தடுத்து அப்புறப்படுத்தி வருகின்றனர். ஆனந்தி, சிகிச்சையில இருக்கக்கூடிய நபர்களுடைய விவரம் நமக்கு எப்ப கிடைக்கும் கண்ணன்? நிச்சயமானது. இப்போ இந்த துயர சம்பவத்தில் 38 பேர் இறந்திருக்கிற கொடுத்த தகவல்கள் இன்னும் நமக்கு முழுமையாக கிடைக்கவில்லை. அதாவது உயிரிழந்தவர்களின் ஆண்கள், பெண்கள் மற்றும் குழந்தைகள் இவர்களை பற்றி எண்ணிக்கை மட்டும்தான் கிடைத்திருக்கவில்லையா, அவர்களுடைய முழுமையான தகவல் நமக்கு கிடைக்கவில்லை. ஏனென்றால் அவர்கள் உறவினர்களுக்கு இன்னும் அந்த உயிரிழப்பை தாங்க முடியாமல் அழுத வண்ணம் இருந்திருக்கின்றனர். எனவே அவர் யார் விழுந்தை என்பதை தகவல் நமக்கு கிடைக்கவில்லை. அதேபோல சிகிச்சையில் இருக்கும் நபர்களுக்கு அவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதிலேயே மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை கவனத்தில் இருப்பதால் அவர் குறித்த தவறுகளை நம்மால் திரட்ட முடியவில்லை. இது தொடர்ந்து நாம் அதுக்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறோம். ஆனந்தி, 10க்கும் மேற்பட்டவர்கள் தீவிர சிகிச்சை பிரிவுல இருக்கிறாங்க அப்படின்றத முன்பாகவே தகவல் தெரிவிச்சிருந்தீங்க. அதுல சிறுவர் சிறுமிகள் இருக்கிறாங்களா? எத்தனை பேரு? கர்ப்பிணிகள் யாராவது சிகிச்சை பிரிவுல அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்களா கண்ணன்? கர்ப்பிணிகள் இதுவரையும் அது அனுமதிக்கப்படவில்லை. அது போன்ற கர்ப்பிணிகள் யாரும் இந்த கூட்டத்திற்கு வந்து இந்த தள்ளுமுள்ளு சிக்கவில்லை என்றே நமக்கு இதுவரை தகவல் தெரிவிக்கின்றன. ஆனால் அவசர சிகிச்சை பிரிவில் இருப்பவர்களுக்கு அவர்களை காப்பாற்றுவதற்கான மருத்துவர்கள் தீவிரமாக முயற்சி செய்து கொண்டிருக்கின்றனர். இங்குள்ள மருத்துவர்கள் பார்த்தாமல் வெளியிலிருந்தும் பயிற்சி பெற்ற மருத்துவர்களும் இங்கு வந்து அந்த முதலுதவி சிகிச்சை உள்ளிட்ட சிகிச்சைகள் அளித்து வருகின்றனர். ஆனந்தி, பலருக்கும் செயற்கை சுவாசம் அளிக்கப்படுகிறது அப்படிங்கிறதே முன்பாகவே நம்ம பார்த்தோம். களத்துல இருந்தும் தகவல்களை செய்தியாளர்கள் வழங்கியிருந்தாங்க. 10க்கும் மேற்பட்டவர்களுக்கு தீவிர சிகிச்சை தேவைப்பட்டிருக்கிறது.
உயர் சிகிச்சைக்காக யாராவது அங்கிருந்து வேறு மருத்துவமனைக்கோ அல்லது அண்டை மாவட்ட மருத்துவமனைக்கோ அழைத்து செல்லப்படக்கூடிய சூழல் இருக்காங்க? ஆனந்தி, குறிப்பா இந்த சம்பவத்தில் பெரும்பாலானவர்களுக்கு தள்ளுமுள் ஏற்பட்டதால் மூச்சு திணறல் ஏற்பட்டதால் உயிரிழந்திருக்கிறதாக மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். நம்மிடம் ஒரு பயிற்சி மருத்துவர் நம்மிடம் தெரிவித்தார். அது மட்டும் இல்லாமல் அந்த தள்ளுமுள் விலை சிலருக்கு மண்டை உடைப்பட்டும் நெஞ்சு எலும்புகள் எல்லாம் உடைப்பட்டு இறந்திருக்கிறதாக அவர் தெரிவிக்கின்றனர். தற்சமயம் அந்த அவசர சிகிச்சை பிரிவுக்கு 10 நபர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. அது அவர்களின் நிலைமையை கண்காணித்து தான் மேற்கொண்டு வேறு மாவட்ட மருத்துவமனைகள் அது உயர் மருத்துவமனைக்கு சிகிச்சை அளிப்பதை அழைத்து செல்வதற்கான மருத்துவர்கள் நடவடிக்கை எடுப்பார்கள். ஆனந்தி, அவசர சிகிச்சை பிரிவில் இருக்கக்கூடிய நபர்கள் தொடர்பாக அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பாக ஏதாவது ஆலோசனை அங்க நடக்குதா? ஏன்னா மாவட்ட ஆட்சியர் களத்துல இருக்கிறாரு, முன்னாள் அமைச்சர்கள் இருக்கிறாங்க களத்துல, அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்களுமே களத்துல இருக்கிறாங்க. ஆலோசனை நடந்துட்டு இருக்கா? குறிப்பாக அது சம்பவம் குறித்து கேள்விப்பட்டவுடனேயே அமைச்சர்கள் மகேஷ் எம்எல்ஏ வந்தார், எம்எல்ஏ செந்தில் பாலாஜி உள்ளிட்ட முன்னாள் அமைச்சர்களும் இந்த சம்பவத்தை பார்வையிட்டனர். குறிப்பாட்ட மாவட்ட ஆட்சியர், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர், மத்திய மண்டல ஐஜி ஆகியோர்களும் ஆட்சியர் மருத்துவமனைக்கு வந்தனர். அப்பொழுது அவர்கள் அவசர சிகிச்சை பிரிவில் இருப்பவர்களுக்கு முதல் விதமுறை சிகிச்சை உடனே அளிக்கவும், அதிகபட்சமாக எந்த அளவுக்கு சிகிச்சை அளிக்கும் அவர்கள் அளிக்கும், தேவைப்பட்டால் திருச்சிக்கோ அல்லது மதுரை போன்ற உயர் மருத்துவ முறையில் இருக்கும் இடங்களுக்கு மாற்றம் அறிவுறுத்தியுள்ளனர். நிலைமையை அவர்கள் தொடர்ந்து மாவட்ட கண்காணிப்பாளர், மாவட்ட ஆட்சியர் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். அதே போல சிகிச்சை பெறுபவர்களின் அவர்களுடைய நிலைமை குறித்தும் தொடர்ந்து அவர்கள் விசாரித்துக் கொண்டுதான் இருக்கின்றார்கள். உயர் சிகிச்சை தேவைப்படுவதற்கு உடனடியாக மாற்று மருத்துவமனைகளுக்கு அழைத்துச் செல்லவும் உத்தரவிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஆனந்தி, கரூர் அரசு மருத்துவமனை மட்டும் இல்லாம தனியார் மருத்துவமனையிலுமே சில நபர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த விவரம் நமக்கு கிடைச்சிருக்கா? யார் யார் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க, எவ்வளவு நபர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க, அவங்களுக்கும் தீவிர சிகிச்சை தேவைப்படுகிறதா என்ற விவரங்கள் நமக்கு கிடைச்சிருக்கா? எப்ப கிடைக்கும்? ஆனந்த், இந்த சம்பவம் தள்ளுமுள்ளு சம்பவம் ஏற்பட்ட பொழுது அந்த பகுதி உடனடியாக பல்வேறு ஆம்புலன்ஸ்கள் அங்கு, அதாவது இந்த விபத்தில் சிக்கிய நபர்களையும் சிகிச்சை அளிக்க தேவைப்படும் நபர்களையும் உடனடியாக அதாவது ஆம்புலன்ஸ்ல தனியார் மருத்துவமனைகளுக்கு கரூர் உள்ள பல்வேறு தனியார் மலைக்கு அழைத்து சென்றுள்ளனர். ஆனால் அந்த பெரிய சம்பவம் என்பதால் 20க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ் அந்த சிகிச்சை தேவைப்படுவது உடனடியாக ஆம்புலன்ஸ் அந்த பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையை அழைத்து சென்றனர். அங்கு சென்று அந்த சிகிச்சை பலன் பலர் உயிரிழந்தனர். அதன் பிறகு அவர்கள் உடல் அரசு மருத்துவமனையில் கொண்டு வரப்பட்டது. எனவே இந்த நிலையிலே எவ்வளவு பேர்கள் இந்த கரூர் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டிருக்க என்ற தகவல் கிடைக்கவில்லை. அந்த தகவல் குறித்து கரூர் மாவட்டத்தில் உள்ள போலீசார் நடத்தும் கரூரில் உள்ள தனியார் மருத்துவமனைகளில் எவ்வளவு பேர் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர், குறிப்பாக இந்த விஜய் பேச்சு பரப்புரையின் போது அது சென்றார்களா, அதனால் அவர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டு அனுமதிக்கப்பட்டிருக்கலாம் என்பது குறித்தெல்லாம் தற்சமயம் தகவலை திரட்டி வருகின்றனர். ஆனந்தி, வேற தனியார் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நபர்களுடைய விவரங்களை சேகரிக்கும் பணி ஒருபுறம் நடந்துட்டு இருந்தாலும் கூட அவங்களுக்கு அங்க தேவையான சிகிச்சைகள் கிடைக்கிறதா என்பதை கண்காணிப்பதற்காக குழு அமைக்கப்பட்டிருக்கா? அந்த குழுல எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? ஆனந்தி, உடனடியாக இந்த சம்பவம் குறித்த அனுதனவே கரூர்ல தனியார் மருத்துவ அனைத்தையுமே மாவட்ட நிர்வாகம் சார்பில் உஷார்படுத்தப்பட்டுள்ளது. அந்த மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு வருபவர்களுக்கான அனைத்து சிகிச்சை உத்தரவிட்டுள்ளனர். குறிப்பாக தனியார் மருத்துவமனையில் இது போன்ற மூச்சு திணறல் உள்ளிட்ட பல்வேறு பாடுகளுக்கான சிகிச்சை அளிப்பதற்கான அனைத்து வசதிகளும் கரூர் மாவட்ட தனியார் மருத்துவமனையில் உள்ளது. அந்த மருத்துவமனைகளே அவர்களுக்கான சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து அந்த மருத்துவமனை அளிக்கப்படும் சிகிச்சைகள் அந்த அவர்களுக்கு உயர் சிகிச்சை தேவைப்படுமா என்பது குறித்தெல்லாம் மாவட்ட நிர்வாகம் தொடர்ந்து இந்த விஷயத்தை தீவிரமாக கண்காணித்து வருகிறது. ஆனந்தி, கட்டணம் இல்லாமல் அவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்கிறார். பெரும்பாலானவர்கள், அதாவது உயிரிழந்திருக்கக்கூடியவர்கள், அதே போல மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறவர்களும் கூட கூலி தொழிலாளிகள், பிரிண்டர்ல வேலை செய்யக்கூடிய நபர்கள் தான் இருக்கிறாங்க. நடுத்தர வர்க்கத்தினர் தான் அதிகமானோர் இருக்கிறாங்க. அதற்கும் கீழே இருக்கக்கூடிய மக்கள் தான் இருக்கிறாங்க அப்படின்னு தான் களத்துல இருந்து தகவல் நமக்கு கிடைக்குது. இப்போ அவர்களுக்கு தனியார் மருத்துவமனை அப்படின்ற பட்சத்துல அவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளுமே கிடைக்குதா அப்படிங்கிறதையும் நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. அதையுமே குழு கண்காணிக்குதா? அது சம்பந்தமா ஏதாவது மருத்துவர்களோ அல்லது அரசு அதிகாரிகள் தரப்புல இருந்தோ இதுவரைக்கும் ஏதாவது சொல்லி இருக்கிறாங்களா?
ஆனந்தி, அதாவது குறிப்பாக இந்த சம்பவத்தை பெரும் துயரத்தை அடுத்து அனைத்து தனியார் மருத்துவமனைகளுக்கும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் உடனடியாக வேண்டுகோள் விடுக்கப்பட்டது. உயர் சிகிச்சை தேவைப்படுவதற்கு உடனடியாக எந்தவித கட்டணம் நல்ல முதலில் அவர்கள் சிகிச்சை உயிர்களை காப்பாற்றுவதாக அறிவுறுத்தப்பட்டுள்ள அந்த அடிப்படையில் பல தனியார் மருத்துவமனைகளிலும் சிகிச்சைக்கு எடுத்து அவர்களுக்கு உயிர்களை காப்பாற்றுவதற்கு பெரும் நிகழ்ச்சியிலே கரூரில் மருத்துவமனைகளில் தீவிரமாக முயன்று வருகின்றனர். மாவட்ட நிர்வாகம் அதை கண்காணித்து வருகிறது. ஆனந்தி, தனியார் மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கவர்களுடைய நிலைமையையும் அதிகாரிகள் கண்காணித்து வருகிறார்கள். அதற்காக குழுவும் அமைக்கப்பட்டிருக்கிறது தான் என்று தகவல் தெரிவிக்கப்படுகிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இரவே கரூர் மாவட்டத்திற்கு வருகை தர இருக்கிறார். அரசு மருத்துவமனைக்கு வருகை தர இருக்கிறார். அங்கு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருப்பவர்களையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சந்தித்து நலம் விசாரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது கண்ணன். ஆனா உறவினர்கள் 1000க்கும் மேற்பட்டவர்கள் அங்கு கூடியிருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்துல முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினும் அங்க வராரு. பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் காவல்துறையினர் கவனத்துல கொள்ள வேண்டும். அதற்கெல்லாம் காவல்துறையினர் என்ன செய்ய போறாங்க? ஏன்னா நிறைய உறவினர்கள் இருக்கிறாங்க, வலிகளோட அங்க காத்திருக்கிறாங்க. அதை எப்படி காவல்துறையினர் அங்க அணுகுறாங்க? நிச்சயமா இதில் உயிரிழந்தவர்களுக்கு கிட்டத்தட்ட 38 பேர் வருகிறதா அவர்கள் உறவினர்களும் அதை மார்ச்சுவரி பகுதியில் குழுமி இருக்கின்றனர். காயமடைந்தவர்களில் அது முதல் அவசர சிகிச்சை பிரிவு பகுதி தான் நின்று கொண்டிருக்கிறார்கள். இந்த விஷயத்தை பொறுத்தவரை காவல்துறை மிக மென்மையாக கையாண்டு கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக அவர்கள் உயிர்கள் இழந்து விட்டு அவர்கள் கண்ணீரும் கம்பளையாமல் இருக்கின்ற பொழுது அவர்களிடம் ஒரு மென்மையான போக்கை கடைபிடித்து வருகின்றனர். குறிப்பாக அதிக மக்களை கூட வேண்டாம் என்று உயர் அதிகாரிகள் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று அவர்களை நாச்சுக்காக சொல்லி அவர்களை அப்புறப்படுத்தி வருகின்றனர். அப்புறப்படுத்தினாலும் அந்த சிகிச்சை பிரிவை குறித்து அவர்களுக்கு தகவல் தெரிவிக்கின்றனர். எந்தவித அவர்களுக்கு ஒரு கடுமையாக நடந்து கொள்ளாமல் மிக மென்மையான பக்கம் தான் காவல்துறை கையாண்டு வருகின்றனர். அதே நேரத்தில் மிக அதிகமாக தற்சமயம் கூட 200க்கும் மேற்பட்ட போலீசார் காவல்துறை மருத்துவமனை வளாகத்தில் இருக்கின்றனர். இந்த எண்ணிக்கை நீங்கள் கூறிய முதல்வர் இன்றிரவே வருவதை விட்டு இன்னும் சற்று நேரத்திலே பாதுகாப்பு ஏற்படும் அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. குறிப்பாக அவர் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருவர்களை பார்த்து நலம் விசாரிக்க உள்ளதாக அந்த சிகிச்சை பிரிவில் இன்னும் பாதுகாப்பை அதிகப்படுத்துவோம். அந்த பகுதியில் அவசரத்துக்கு வாகனங்கள் வர ஊர்திகளை மட்டுமே அனுமதித்து பிற வாகனங்களை வேறு இடத்தில் நிறுத்த அறிவுறுத்தி வருகின்றனர். அதனால் பாதுகாப்பு பொறுத்தவரை கரூர் மாவட்ட காவல்துறை தீவிரமாக மருத்துவமனை வளாகத்தில் செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுத்து வருகின்றனர். ஆனந்தி, கரூர் மாவட்டத்துல விஜயின் பரப்புரை களத்துல கூட்ட நெரிசலில் சிக்கி சிகிச்சை பெறுபவர்களுக்காக தனி வார்டு என்பது தற்போது அமைக்கப்பட்டிருக்கிறது. அங்க உறவினர்களை அனுமதிக்கிறாங்களா கண்ணன்? இந்த நிமிஷம் வரைக்கும் உறவினர்கள் அனைவரும் வெளியே நிறுத்த வைக்கப்பட்டிருக்கின்றனர். ஏன்னால் ஏராளமான உறவினர்கள் கூறி அவர்கள் உள்ளே செல்லும் போது அவர்களுக்கு மருத்துவர்களை சிகிச்சை அளிப்பது சிரமம் என்பது காரணத்தினால் அந்த காயம்பட்டவர்களை மட்டுமே மருத்துவமனைகளில் உள்ள அவசர சிகிச்சை பிரிவுக்கு உள்ளே அழைத்து சென்று அவர்கள் சிகிச்சை அளித்து வருகின்றனர். அந்த இடத்தில் அதிக அளவில் திரண்டால் மருத்துவர்கள் செவிலியர்களுக்கான அவர்களுக்கு இடையூறாக இருக்கும் என்பது காரணத்தினாலே விரைவில் அனைவரும் அவர்களை வாசலில் நிற்க வைத்து இருக்கின்றனர். தொடர்ந்து அந்த சிகிச்சை பணிகள் எந்தவித தொய்வு ஏற்படாமல் இருப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகிறது. ஆனந்தி, உதவி மைய எண்களுமே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கரூர் துயரத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் குறித்தான விவரங்களை தெரிந்து கொள்வதற்காக அவசர உதவி மைய எண்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கண்ணன், அது தொடர்பான கூடுதலான தகவல் இருக்கா? அந்த உதவி மையம் என்ன அறிக்கப்பட்டிருக்கிறது தற்போது மாவட்ட காவல்கள் அறிவிச்சிருக்கிறார். ஆனால் இங்கே ஏராளமான குழுமி இருக்கிறத ஒரு முறையாக நாளை காலையில் அவர்கள் அந்த உயிரிழந்தவர்களுடைய உடல்களை பார்த்து தான் அந்த அவர்களை உறுதிப்படுத்த முடியும் என்று சொல்கின்றனர். அந்த உதவி எண்களே தங்களுடைய அதே நேரத்திலே உதவி மையங்களுக்கு போது எவ்வளவு பேர் இறந்திருக்கிறார் என்ற தகவல்கள் அவர்கள் சேமித்து வைத்திருக்கின்றனர். அவர்கள் அளிக்கும் கட்டத்திலே தகவல்களையும் காவல்துறை அளித்துக் கொண்டு வருகின்றனர். 10க்கும் மேற்பட்டவர்கள் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதுல சிலருக்கு செயற்கை சுவாசம் அளிக்கப்படுகிறது என்பது தொடர்பான தகவல்களுமே வந்து கொண்டிருக்கிறது. போதிய உபகரணங்கள், போதிய கருவிகள் அதெல்லாமே இருக்குதா கண்ணனங்க? அரசு
கல்லூரியை பொறுத்தவரையும் இது மாவட்டத்தில் மிகப்பெரிய மருத்துவமனையாக கிட்டத்தட்ட 700 படுக்கைகள் கொண்ட ஒரு மருத்துவமனையாக இருக்கிறது. எனவே இங்கே அவசர சிகிச்சை பிரிவுக்கான அனைத்து வசதிகளுமே இருக்கப்படுகிறது. குறிப்பாக இந்த சம்பவத்திலே பலருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டுதான் உயிரிழந்திருக்கின்றன. அதுவும் இல்லாமல் சிலர் கை கால்கள் பிராக்சர் ஏற்பட்டும் நெஞ்சு எலும்பு உள்ளிட்டவைகள் அடிபட்டு உயிரிழந்திருக்கின்றனர். ஆனால் மூச்சு திணறல் ஏற்பட்டவர்களுக்கான அந்த ஒரு செயற்கை சுவாசம் அளித்து அவர்களை காப்பாற்றுவதற்கான அனைத்து முயற்சி ஏற்பட்டு வருகின்றனர். அப்படி உயர் சிகிச்சை தேவைப்படுபவர்களுக்கு உடனடியாக மற்ற மருத்துவமனைகளுக்கு அனுப்புவதற்கும் தயாராக இருக்கின்றனர் மருத்துவர்கள். ஆனந்தி, கண்ணன், இந்த கரூர் சம்பவம் நடந்தே கிட்டத்தட்ட 4 மணி நேரத்திற்கு மேலே ஆகிவிட்டது. இன்னுமே சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு வராங்களா? இல்லை ஆனந்தி, அதாவது இது சம்பவம் நடத்தி கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்குள்ளாவே அந்த காயப்பட்டவர்கள் அனைத்துமே மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டு விட்டனர். அதன் பிறகு தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை அனுமதிக்கப்பட்டு உயிரிழந்தவர்கள் உடலில் மட்டுமே உடற்கூறு ஆய்வுக்காக மருத்துவரை வந்து கொண்டிருக்கிறது. இரவு 11 மணி அளவிலே கிட்டத்தட்ட 38ஆக அந்த உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை உயர்ந்துள்ளது. அதன் பிறகு அந்த சிகிச்சைக்காக ஒரு எண்ணிக்கை சட்டமே இல்லை ஆனந்தி. ஏற்கனவே இப்போ மருத்துவமனையில சிகிச்சைக்காக, அதுவும் குறிப்பா தீவிர சிகிச்சை பிரிவுல அனுமதிக்கப்பட்டிருப்பாங்க. இப்ப இந்த கரூர் சம்பவம் தொடர்பாக அதிகமான நபர்கள் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்க காரணத்தினால ஏற்கனவே சிகிச்சையில இருப்பவர்களுக்கு ஏதாவது இடையூறு ஏற்பட்டிருக்கா? ஏன்னா மருத்துவர்களுடைய எண்ணிக்கையுமே முதல்ல குறைவாகத்தான் இருந்தது. அதன் பிறகுதான் மருத்துவர்கள் வரவழைக்கப்பட்டிருந்தாங்க. அதாவது சம்பவம் காயப்பட்டவர்கள் அதிகாரிகள் வர ஆரம்பித்த உடனே அவசர சிகிச்சை பிரிவில் ஏற்கனவே சிகிச்சை பெற்றவர்கள் உடனடியாக வேறு வார்டுகளுக்கு மாற்றப்பட்டு எத்தனை நபர்கள் வந்தாலும் அவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கான அனைத்து ஏற்பாடு உடனடியாக செய்யப்பட்டுள்ளது. படிப்படியாக அவசர சிகிச்சை பிரிவில் இருந்தவர்கள் வேறொரு அவசர சிகிச்சை அதாவது அறைக்கு மாற்றப்பட்டு அவர்களும் தொடர் கண்காணிப்பில் வைக்கப்பட்டிருந்தனர். இந்த அவசர பிரிவு சிகிச்சை பிரிவிலே இந்த விஜய் பரப்புரை என்பது காயப்பட்டு ஆபத்தான நிலையிருந்தவர்களும் அவர்களும் அந்த அவசர சிகிச்சை பிரிவில் வைக்கப்பட்டு அவர்கள் சிகிச்சை அளித்தனர். இதன் காரணத்தால் யாருக்குமே எந்தவித பாதிப்பும் இல்லாமல், அதாவது ஏற்கனவே மருத்துவமனையிலே சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டிருப்பவர்களுக்கு எந்தவித பாதிப்பும் இதுவரை ஏற்பட்ட தகவல் இல்லை. ஆனந்தி, தனியார் மருத்துவமனையில உயிரிழந்தவர்களுடைய உடல்களை அரசு மருத்துவமனைக்கு கொண்டுட்டு வந்ததா சொல்லியிருந்தீங்க. எத்தனை நபர்களுடைய உடல்களை கொண்டு வந்திருக்கிறாங்க? ஏன்னா தனியார் மருத்துவமனையில இருந்து இதுவரைக்கும் இவ்வளவு நபர்கள் உயிரிழந்திருக்காங்க அப்படிங்கிற தகவல்கள் பெரிதளவுல வரல. அதனால கேட்கிறேன். ஆனந்தி, அதாவது தனியார் மருத்துவமனையில் பல்வேறு தனியார் அனுமதிக்கப்பட்டு உயிரிழந்தவர்களுடைய அவர்களுடைய உடல்கள் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறதா அதனுடைய எண்ணிக்கை இன்னும் நமக்கு நிர்வாக தரவை தெரிவிக்கப்படவில்லை. குறிப்பாக தொடர்ந்து அவர்களை அந்த உயிரிழந்தவர்களை உடற்கூறு ஆய்வுக்கு அனுப்பிவிட்டு அதன் பிறகு அவர்கள் அது தொடர்பான அந்த தகவல்களையும் திரட்டிக் கொண்டிருக்கின்றனர். அதனால் இது குறித்த தகவலை முழுமையாக நாளை காலை தான் கிடைக்கும் என்று மருத்துவமனை வட்டாரத்தில் தெரிவிக்கின்றனர். தனியார் மருத்துவமனையில எவ்வளவு நபர்கள் சிகிச்சையில் இருக்கிறாங்க, எத்தனை நபர்கள் உயிரிழந்திருக்கிறாங்க என்பது தொடர்பான விவரம் நாளை காலையே தெரிய வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. இந்த கரூர் சம்பவம் தொடர்பான செய்தியை நம்ம தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்கோம். இதற்கிடையே பரப்புரை களத்துல இருந்த நபர்களுடைய பேட்டிகளையுமே நம்ம பார்த்தோம் கண்ணன். அதுல ஒரு நபர் குறிப்பிட்டிருந்தார், நிறைய குழந்தைகளை காணவில்லை அப்படிங்கிற தகவல்களையுமே அவர் பதிவிட்டிருந்தாரு. காணாமல் போன குழந்தைகளை ஒருவேளை மருத்துவமனையில சிகிச்சை பெற்றிருக்கும் போது அடையாளம் கண்டார்களா? அது போன்ற காணவில்லை என்று சொல்ற நபர்கள் எல்லாம் இது அரசு மருத்துவக் கல்லூரியில் தான் வந்திருக்கின்றனர். குறிப்பாக அவர்கள் குழந்தைகள் காயப்பட்டிருக்க என்பது குறித்து அறிந்து கொள்வதற்காக இங்கு காத்திருக்கின்றனர். அவர்களுக்கான இந்த குழந்தைகளை சிகிச்சை குறித்துமே அவர்களுக்கு மருத்துவர்கள் தெரிவித்து தான் வருகின்றனர். ஆனந்தி, முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கரூர் புறப்பட்டிருக்கிறார். அந்த காட்சியை திரையில் ஒருபுறமும் மற்றொரு புறம் தங்களுடைய உறவினர்களுக்கு என்ன ஆனது என்று தெரியாமல் கண்ணீரோடு பரிதவித்து நிற்கிறார்கள். அந்த காட்சியையும் திரையில் பார்க்கிறோம். விஜய் பரப்புரையின் போது ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 38 பேர் தற்போது வரை உயிரிழந்திருக்கிறார்கள். மேலும் 10க்கும் மேற்பட்டோர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள்.
உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்பாக இரங்கலை தெரிவித்திருந்தார். நாளை காலை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கரூர் வருவதாக இருந்த நிலையில் உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போதே கரூருக்கு புறப்பட்டிருக்கிறார். சென்னையிலிருந்து அந்த காட்சியை திரையில் பார்த்தோம். விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுடைய விவரங்களை அறிந்து கொள்வதற்காக அவசர கால உதவி எண்களுமே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அரசு மருத்துவமனையில் 38 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். தனியார் மருத்துவமனையிலுமே நிறைய நபர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அங்கு எவ்வளவு நபர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள், யாரெல்லாம் உயிரிழந்திருக்கிறார்கள் என்பது போன்ற விவரம் இன்னும் கிடைக்கப்பெறவில்லை. இன்னும் சில உயிரிழந்தவர்களின் உடல்கள் அடையாளமும் காணப்படவில்லை.